உலக புகழ்பெற்ற நோயியல் நிபுணர் பால் ஏ லூயிஸ் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். 1879 ஏப்ரல் 14 அன்னைக்கு யுனைடெட் ஸ்டேட்ஸில் இருக்கிற இல்லினோயோடைய குக் கவுண்டியில் இருக்கிற சிகாகோவில் பிறக்கிறார் பால் ஏடன் லூயிஸ். இவர் கூட பிறந்தவங்க ஒரு சிஸ்டரும் ஒரு பிரதரும் இருந்திருக்கிறாங்க. இவருடைய அப்பாவான கிளின்டன் ஹச் லூயிஸ் ஒரு ஃபிசிஷியனாக, அதாவது மருத்துவராக இருந்திருக்கிறாங்க. இதனால் இவருடைய குடும்பம் நல்ல நிலையில் வாழ்ந்து வந்திருக்கிறாங்க. பால் ஏ லூயிஸ் பிறந்த பிறகு இவருடைய குடும்பம் இவங்க வாழ்ந்து வரக்கூடிய யுனைடெட் ஸ்டேட்ஸில் இருக்கிற இல்லினோயோடைய குக் கவுண்டியில் இருக்கிற சிகாகோவில் இருந்து அதே யுனைடெட் ஸ்டேட்ஸில் இருக்கிற விஸ்கான்சினுடைய மில்வோக்கி கவுண்டியில் இருக்கிற மில்வோக்கிக்கு இடம்பெயர்ந்து போயிடுறாங்க. அங்கு தான் பால் ஏ லூயிஸ் வளர ஆரம்பிச்சிருந்தாங்க. இந்த நிலையில் 1884 ஆண்டு பால் ஏ லூயிஸுக்கு 5 வயது இருக்கும்போது இவருடைய அப்பா இவரை படிக்க வைக்கிறதுக்காக அந்த மில்வாக்கியிலே இருக்கக்கூடிய மில்வாக்கி பிரைமரி ஸ்கூலில் இவரை சேர்த்துறாங்க. அங்கு சேர்ந்து பால் ஏ லூயிஸ் இவருடைய ஆரம்ப கல்வியை படிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. ஆரம்ப கல்வியின் போது பிலாசபி, லிட்ரேச்சர், ஹிஸ்டரி, அதாவது தத்துவம், இலக்கியம், வரலாறு இது போன்ற கிளாசிக்கல் எஜுகேஷனை பால் ஏ லூயிஸ் படித்து வந்தாங்க. பிறகு 1889 ஆண்டு இவருடைய 10 வயதில் பால் ஏ லூயிஸ் இவருடைய ஆரம்ப கல்வியை முடிச்சிடுறாங்க. இதுக்கப்புறமா இவருடைய அப்பா இவரை மேற்கொண்டு படிக்க வைக்கிறதுக்காக அதே மில்வோக்கியிலே இருக்கக்கூடிய மில்வோக்கி ஹை ஸ்கூலில் இவரை சேர்த்துடுறாங்க. அங்கு சேர்ந்து பால் ஏ லூயிஸ் இவருடைய ஹையர் எஜுகேஷன் உயர்கல்வியை 1889 ஆண்டிலிருந்து படிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. உயர்கல்வியின் போது கிரீக் லாங்குவேஜையும் லட்டின் லாங்குவேஜையும் பால் ஏ லூயிஸ் கற்றுக்கிட்டு வந்தாங்க. அதுக்கப்புறமா சயின்ஸ், அறிவியல் சார்ந்த பாடங்கள் படிக்கிறதுல பால் ஏ லூயிஸ் அதிக ஆர்வம் காட்ட தொடங்கியிருந்தாங்க. அறிவியல்லையே குறிப்பாக இவர் பயாலஜி, கெமிஸ்ட்ரி, அதாவது உயிரியல், வேதியியல் இந்த 2 பாடங்களை மிகவும் ஆர்வத்தோட பால் ஏ லூயிஸ் படித்து வந்தாங்க. பின்னர் 1896 ஆண்டு இவருடைய 17 வயதில் இவர் பால் ஏ லூயிஸ் இவருடைய ஹையர் எஜுகேஷனை அந்த மில்வாக்கி ஹை ஸ்கூல்ல இருந்து முடிச்சிடுறாங்க. இதுக்கப்புறமா பால் ஏ லூயிஸை மேற்கொண்டு படிக்க வைக்கிறதுக்காக இவருடைய அப்பா அதே மில்வோக்கியிலே இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டி ஆஃப் விஸ்கான்சின் மில்வோக்கி அங்கே இவரை சேர்த்துடுறாங்க. அங்கு சேர்ந்து 1896 ஆண்டிலிருந்து பால் ஏ லூயிஸ் இவருடைய அண்டர் கிராஜுவேட் ஸ்டடீஸை படிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. குறிப்பாக இவர் பிஏ பேச்சுலர் ஆஃப் ஆர்ட்ஸ் எடுத்து படித்தாங்க. அதில் மேஜர் சப்ஜெக்ட்ஸாக இவர் பயாலஜி, கெமிஸ்ட்ரி இந்த 2 சப்ஜெக்ட்ஸை தான் மேஜர் சப்ஜெக்ட்ஸாக எடுத்து இவர் படித்து வந்தாங்க. அதாவது பயாலஜி, கெமிஸ்ட்ரிலாம் எப்படி பேச்சுலர் ஆஃப் ஆர்ட்ஸ் இருக்கு அப்படின்னா அந்த காலகட்டத்தில் பேச்சுலர் ஆஃப் ஆர்ட்ஸ்ல தான் பயாலஜி, கெமிஸ்ட்ரி மட்டும் இல்லாமல் பிசிக்ஸ், ஜியாலஜி, அஸ்ட்ரானமி, ஜுவாலஜி, பாட்டனி அப்படின்னு இது போன்ற அறிவியல் பாடங்களும் இருந்தது. ஸோ தொடர்ந்து இவர் பால் ஏ லூயிஸ் அந்த யூனிவர்சிட்டி ஆஃப் விஸ்கான்சின் மில்வோக்கி அங்கே இவருடைய பேச்சுலர்ஸ் டிகிரி படித்து வந்தாங்க. இந்த நிலையில தான் இவருடைய அப்பா மாதிரி இவரும் மருத்துவம் படிக்கணும் அப்படின்னு பால் ஏ லூயிஸ் முடிவு பண்ணுறாங்க. இவர் மட்டும் இல்லாமல் இவருடைய சிஸ்டர் ஒருத்தவங்க, அதாவது பால் ஏ லூயிஸோடைய சிஸ்டர் மேரியன் லூயிஸ் அவங்களும் மருத்துவம் படிக்கணும் அப்படின்னு இந்த காலகட்டத்தில் மருத்துவம் படிக்க ஆரம்பிக்கிறாங்க. இது இவருடைய சிஸ்டர். இன்னொரு பக்கம் பால் ஏ லூயிஸ் 1900 ஆண்டு இவருடைய 21 வயதில் பேச்சுலர் ஆஃப் ஆர்ட்ஸ் பிஏ டிகிரி அந்த யூனிவர்சிட்டி ஆஃப் விஸ்கான்சின் மில்வோக்கியிலிருந்து இவர் முடிக்கிறாங்க. முடிச்சதுக்கப்புறமா பால் ஏ லூயிஸ் மருத்துவம் படிக்கணும்னு விரும்பினால இந்த 1900 ஆண்டு இவருடைய அப்பா இவரை மருத்துவ படிப்புக்காக இந்த யுனைடெட் ஸ்டேட்ஸில் இருக்கிற விஸ்கான்சினுடைய மில்வோக்கி கவுண்டியில் இருக்கிற மில்வோக்கியிலிருந்து அதே யுனைடெட் ஸ்டேட்ஸோடைய பென்சில்வேனியாவில் இருக்கிற பிலடெல்ஃபியாவுக்கு இவரை அனுப்புகிறாங்க. குறிப்பாக அங்கே இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டி ஆஃப் பென்சில்வேனியா அதனுடைய மெடிக்கல் ஸ்கூலான யூனிவர்சிட்டி ஆஃப் பென்சில்வேனியா மெடிக்கல் ஸ்கூல், அது யூனிவர்சிட்டி ஆஃப் பென்சில்வேனியா ஸ்கூல் ஆஃப் மெடிசன் அப்படின்னு அழைக்கப்பட்டது. ஸோ அங்கே இவர் 1900 ஆண்டு ஜாயின் பண்ணி டாக்டர் ஆஃப் மெடிசன் அப்படின்ற எம்டி டிகிரியை பால் ஏ லூயிஸ் படிக்க ஆரம்பிக்கிறாங்க. மருத்துவ கல்வியின் போது மருத்துவ பாடத்திட்டங்களாக தான் மெடிக்கல் கரிக்குலமாக பால் ஏ லூயிஸ் பெத்தாலஜி நோயியல், பிசியாலஜி உடலியல், அனாட்டமி உடற்கூறியல், கிளினிக்கல் மெடிசன் மருத்துவம், மெட்டீரியா மெடிக்கா மருந்துகளினுடைய பண்புகள் குறித்து படிக்கிறது, சர்ஜரி அறுவை சிகிச்சை, பாட்டனி தாவரவியல், கெமிஸ்ட்ரி வேதியியல், பயாலஜி உயிரியல், ஃபார்மகாலஜி மருந்தியல், பாக்டீரியாலஜி கிருமியியல் அப்படின்னு இது போன்ற எல்லா பாடங்களையும் பால் ஏ லூயிஸ் படித்து வந்தாங்க. அதில் பர்டிகுலராக பாக்டீரியாலஜி, பெத்தாலஜி இந்த 2 பாடங்களில் இவர் அதிக ஆர்வம் காட்டினாங்க. பெத்தாலஜி அப்படின்றது
நோயியல். நோயியல் அப்படின்னா நோய் கிருமிகள், அந்த நோய் கிருமிகள் ஏற்படுத்தக்கூடிய நோய்கள், அந்த நோயினால் பாதிக்கப்பட்ட உடல் திசுக்களினுடைய தன்மை, இது குறித்தெல்லாம் படிக்கிறது தான் பெத்தாலஜி, நோயியல் அப்படின்றது. அதே சமயம் பாக்டீரியாலஜி அப்படின்னா கிருமிகள் குறித்து, பாக்டீரியாஸ் குறித்த ஸ்டடீஸ் தான் பாக்டீரியாலஜி அப்படின்றது. இந்த ரெண்டு பாடங்களில் தான் பால் ஏ லூயிஸுக்கு அதிக ஆர்வம் இருந்து வந்தது. இதன் காரணமாக மருத்துவ படிப்பின் பிறகு இவர் ஒரு மருத்துவர் ஆகிறதுக்கு பதிலாக ஒரு சயின்டிஸ்ட் ஆகணும் அப்படின்னு தான் பால் ஏ லூயிஸ் வந்து முடிவு செய்கிறாங்க. பின்னர் 1904ஆம் ஆண்டு இவரோட 25 வயதில் பால் ஏ லூயிஸ் வந்து டாக்டர் ஆஃப் மெடிசன் அப்படின்ற எம்டி டிகிரியை யூனிவர்சிட்டி ஆஃப் பென்சில்வேனியாவிலிருந்து முடிச்சிடுறாங்க. முடித்த உடனடியாக இந்த 1904ஆம் ஆண்டு பால் ஏ லூயிஸ் வந்து நேராக இந்த யுனைடெட் ஸ்டேட்ஸோடைய பென்சில்வேனியாவில் இருக்கிற ஃபிலடெல்ஃபியாவிலிருந்து அதே யுனைடெட் ஸ்டேட்ஸோடைய மேசச்சூசட்ஸில் இருக்கிற பாஸ்டனுக்கு போகிறாங்க. அங்கே போய் அங்கே இருக்கக்கூடிய பாஸ்டன் சிட்டி ஹாஸ்பிட்டல், அங்கே இவர் ஒரு பெத்தாலஜிஸ்டாகவும் பாக்டீரியாலஜிஸ்டாகவும், அதாவது நோயியல் நிபுணராகவும் பாக்டீரியாவியலாளராகவும் அந்த பாஸ்டன் சிட்டி ஹாஸ்பிட்டலில் 1904ஆம் ஆண்டு இவர் ஜாயின் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் மேசச்சூசட்ஸ் ஸ்டேட் போர்ட் ஆஃப் ஹெல்த், அது வந்து இன்றைய காலகட்டத்தில் மேசச்சூசட்ஸ் டிபார்ட்மெண்ட் ஆஃப் பப்ளிக் ஹெல்த் அப்படின்னு அழைக்கப்படுது. ஸோ அதுலேயுமே இவர் வந்து ஒர்க் பண்ணுறதுக்காக பால் ஏ லூயிஸ் வந்து ஜாயின் பண்ணுறாங்க. இது மட்டும் இல்லாமல் அந்த மேசச்சூசட்ஸில் இருக்கிற பாஸ்டனுக்கு பக்கத்தில் இருக்கிற கேம்பிரிட்ஜ், அந்த மேசச்சூசட்ஸில் இருக்கிற கேம்பிரிட்ஜில் இருக்கிற ஹார்வர்ட் யூனிவர்சிட்டி, அங்கேயுமே பால் ஏ லூயிஸ் வந்து அதனுடைய லேபரட்டரியில் ஜாயின் பண்ணி ரிசர்ச்லாம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இந்த நிலையில் தான் 1906ஆம் ஆண்டு இவருடைய 27 வயதில் பால் ஏ லூயிஸ் வந்து லூயிஸ் டர்பின் அப்படின்னு ஒரு பெண்ணை வந்து திருமணம் பண்ணிக்கிறாங்க. பால் ஏ லூயிஸ் வேற, லூயிஸ் அப்படின்றது பெண்களுடைய பேரை வந்து குறிக்கும். ஸோ பால் ஏ லூயிஸ் வந்து அந்த லூயிஸ் டர்பின் அப்படின்ற ஒரு பெண்ணை வந்து 1906ஆம் ஆண்டு இவருடைய 27 வயதில் திருமணம் பண்ணிக்கிறாங்க. திருமணத்துக்கு அப்புறமா பால் ஏ லூயிஸுக்கும் இவருடைய மனைவியான லூயிஸ் டர்பின் லூயிஸ், இவங்க ரெண்டு பேருக்குமே ஹோபர்ட் லூயிஸ், ஜேனட் லூயிஸ் அப்படின்னு 2 குழந்தைகள் பிறந்தது. இது பால் ஏ லூயிஸோடைய பர்சனல் லைஃப், தனிப்பட்ட வாழ்க்கையாக இருந்தது. இது ஒரு பக்கம் இருக்கு. 1908ஆம் ஆண்டு யுனைடெட் ஸ்டேட்ஸோடைய நியூயார்க்கில் இருக்கிற நியூயார்க் சிட்டி, அங்கே இருக்கக்கூடிய ராக்கஃபெல்லர் யூனிவர்சிட்டி, அது அந்த காலகட்டத்தில் ராக்கஃபெல்லர் இன்ஸ்டிடியூட் ஃபார் மெடிக்கல் ரிசர்ச் அப்படின்னு அழைக்கப்பட்டது. அங்கே வந்து ஒரு முக்கியமான லேபரட்டரி ஒர்க்கு, குறிப்பாக வந்து அந்த ராக்கஃபெல்லர் இன்ஸ்டிடியூட் ஃபார் மெடிக்கல் ரிசர்ச்சோடைய அனிமல் பெத்தாலஜி லேபரட்டரியோடைய ஒரு டைரக்டர் அப்படின்ற பதவி 1908ஆம் ஆண்டு பால் ஏ லூயிஸுக்கு வழங்கப்படுது. இதனால் இந்த 1908ஆம் ஆண்டு பால் ஏ லூயிஸ் இவருடைய மனைவி குழந்தைகளெல்லாம் அழைச்சிட்டு இந்த யுனைடெட் ஸ்டேட்ஸுடைய மேசச்சூசட்ஸில் இருந்து அதே யுனைடெட் ஸ்டேட்ஸுடைய நியூயார்க்கில் இருக்கிற நியூயார்க் சிட்டிக்கு போய் ராக்கஃபெல்லர் இன்ஸ்டிடியூட் ஃபார் மெடிக்கல் ரிசர்ச்சில் ஒரு லேபரட்டரி டைரக்டராக ஜாயின் பண்ணி ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இப்படியே தொடர்ந்து இவர் வந்து ஒர்க் பண்ணாங்க. அதுக்கப்புறம் 1909 காலகட்டத்தில் இவர் ஏற்கனவே படித்த ஃபிலடெல்ஃபியா, அங்கே இருக்கக்கூடிய ஒரு ஹென்ரி ஃபிப்ஸ் இன்ஸ்டிடியூட், அது வந்து இன்றைய காலகட்டத்தில் ஃபிப்ஸ் இன்ஸ்டிடியூட் ஃபார் தி ஸ்டடி ட்ரீட்மெண்ட் அண்ட் ப்ரிவென்ஷன் ஆஃப் டியூபர்குலோசிஸ் அப்படின்னு அழைக்கப்படுது. ஸோ அதனுடைய ஒரு லேபரட்டரி டைரக்டராக இவருக்கு வந்து வேலை கிடைக்கிது. ஸோ இதனால் இந்த யுனைடெட் ஸ்டேட்ஸோடைய நியூயார்க்கில் இருக்கிற நியூயார்க் சிட்டியிலேருந்து அந்த ராக்கஃபெல்லர் இன்ஸ்டிடியூட்லேருந்து இவர் ரிசைன் பண்ணி நேராக மறுபடியும் யுனைடெட் ஸ்டேட்ஸோடைய பென்சில்வேனியாவில் இருக்கிற ஃபிலடெல்ஃபியாவுக்கு பால் ஏ லூயிஸ் வந்து இவருடைய ஃபேமிலியை அழைச்சிட்டு போயிடுறாங்க. அங்கே போய் அங்கே இருக்கக்கூடிய அந்த ஃபிப்ஸ் இன்ஸ்டிடியூட் ஃபார் தி ஸ்டடி ட்ரீட்மெண்ட் அண்ட் ப்ரிவென்ஷன் ஆஃப் டியூபர்குலோசிஸ், அங்கே வந்து இவர் ஒரு லேபரட்டரி டைரக்டராக பணிபுரிய ஆரம்பிக்கிறாங்க. இங்கே வந்து காரணம் இது மட்டும் கிடையாது. அதே ஃபிலடெல்ஃபியாவில் இவர் படித்த யூனிவர்சிட்டி ஆஃப் பென்சில்வேனியா, அங்கே இவர் வந்து ஒரு ப்ரொஃபஸர் ஆஃப் எக்ஸ்பெரிமெண்டல் பெத்தாலஜி அப்படின்ற பதவியையும் பெறாங்க. ஸோ பரிசோதனை நோயியல் பேராசிரியர் அப்படின்ற பதவியை 1910ஆம் ஆண்டு பால் ஏ லூயிஸ் வந்து பெறாங்க. இந்த 2 பதவிகளுக்காக தான் இவர் வந்து ராக்கஃபெல்லர் இன்ஸ்டிடியூட்ல இருந்து இங்கே நியூயார்க்ல இருந்து பென்சில்வேனியா வந்தாங்க. ஸோ யூனிவர்சிட்டி ஆஃப் பென்சில்வேனியாவுடைய ப்ரொஃபஸர் ஆஃப் எக்ஸ்பெரிமெண்டல் பெத்தாலஜியாக பணிபுரிய ஆரம்பிக்கிறாங்க. இந்த காலகட்டத்தில் தான் சைமன் ஃப்ளக்ஸ்னர் அப்படின்னு சொல்லி, இந்த சைமன் ஃப்ளக்ஸ்னர் அப்படின்றவர் வந்து ஒரு மருத்துவர், ஒரு விஞ்ஞானியும் கூட. அந்த சைமன் ஃப்ளக்ஸ்னர் வந்து 1863ஆம் ஆண்டு பிறந்திருந்தாங்க. இவரை விட பால் ஏ லூயிஸை விட கிட்டத்தட்ட 16 வயசு அவர் ஜாஸ்தி. ஸோ அவர் கூட சேர்ந்து இந்த 1910 காலகட்டத்தில் போலியோ மைலைட்டஸ் குறித்து ரிசர்ச் பண்ணாங்க. இந்த காலகட்டத்திலலாம் இந்த போலியோ மைலைட்டஸ்னால் போலியோ நோய் தான். ஸோ அதுதான் குறிக்கும். ஸோ போலியோ மைலைட்டஸ் அப்படின்றது
அந்த காலகட்டத்திலலாம் அது வந்து ஒரு பாக்டீரியாவா ஒரு பேத்தஜினா இல்லை வைரஸா அப்படின்னு அறியப்படாமல் இருந்தது. அப்போ சைமன் ஃப்ளெக்னரும் பால் ஏ லூயிஸும் தான் அது வந்து போலியோ மைலேட்டஸ் அப்படின்றது ஒரு வைரஸ்னால ஏற்படக்கூடிய இன்ஃபெக்ஷன் தான் அப்படின்றத இவங்க 2 பேரும் வந்து கண்டறிகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் மங்கீஸில் அதாவது குரங்குகளில் ஒரு குரங்கிலிருந்து இன்னொரு குரங்குக்கு வந்து இந்த போலியோ மைலேட்டஸ் வந்து பரவும் அப்படின்ற விஷயத்தையும் பால் ஏ லூயிஸும் சைமன் ஃப்ளெக்னரும் அந்த 1910ஆம் ஆண்டு கண்டறிகிறாங்க. இது மட்டும் இல்லாமல் இந்த 2 பேருமே பால் ஏ லூயிஸும் அந்த சைமன் ஃப்ளெக்னர் 2 பேருமே இணைஞ்சு இந்த போலியோ மைலேட்டஸ் அப்படின்றது ரொம்ப கட்டுப்படுத்த முடியாமல் பரவி வந்தாலும் சில நபர்களுக்கு இது வந்து ஏற்பட்டால் அவங்களுக்கு மறுபடியும் ஏற்படாது அப்படின்றத இவங்க 2 பேரும் கண்டறிஞ்சாங்க. அதாவது இப்போ ஒரு குரங்குக்கு இந்த போலியோ மைலேட்டஸ் ஏற்படுதுன்னா அந்த ஒரு குரங்கு ரொம்ப பெரிய அளவில் பாதிக்கப்படாமல் மீண்டு வந்த பிறகு மறுபடியும் அந்த குரங்குக்கு போலியோ மைலேட்டஸ் வைரஸ் வந்து உள்ளே போனால் அந்த குரங்கினுடைய நோய் எதிர்ப்பு சக்தி வந்து இப்போ அதிகரிச்சிருக்கும். அதனால் அந்த போலியோ மைலேட்டஸை வந்து எதிர்த்து போராடக்கூடிய அந்த தன்மையை அந்த குரங்கினுடைய நோய் எதிர்ப்பு மண்டலம் கொண்டிருக்கும் அப்படின்றத பால் ஏ லூயிஸும் சைமன் ஃப்ளெக்னரும் கண்டறிஞ்சாங்க. இது 1910 போலியோ மைலேட்டஸ் குறித்த இந்த 3 விஷயங்கள் கண்டறிஞ்சாங்க. இது எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படின்றத போக போக சொல்கிறேன். அதுக்கப்புறமா அந்த யூனிவர்சிட்டி ஆஃப் பென்சில்வேனியாவில் ப்ரொஃபஸர் ஆஃப் எக்ஸ்பிரிமெண்டல் பெத்தாலஜியாகவும் அந்த ஃபிப்ஸ் இன்ஸ்டிடியூட் ஃபார் தி ஸ்டடி ட்ரீட்மெண்ட் அண்ட் ப்ரிவென்ஷன் ஆஃப் டியூபர்குலோசிஸில் ஒரு லேபரட்டரி டைரக்டராகவும் தொடர்ந்து பணிபுரிஞ்சாங்க. அப்போ இவர் வந்து அனாஃப்ளெக்சிஸ் அப்படின்ற ஒரு வகையான அலர்ஜி அது குறித்து இவர் வந்து பால் ஏ லூயிஸ் ரிசர்ச் பண்ணாங்க. அது மட்டும் இல்லாமல் போலியோ மைலேட்டஸ் அதே மாதிரி கீமோதெரப்பி அப்படின்றது கேன்சர் ட்ரீட்மெண்ட். ஸோ புற்றுநோய்க்குண்டான சிகிச்சை பயன்படுத்தக்கூடியது தான் புற்றுநோய்க்குண்டான சிகிச்சையில் பயன்படுத்தக்கூடியது கீமோதெரப்பி. ஸோ அதுலேயுமே வந்து இந்த காலகட்டத்தில் பால் ஏ லூயிஸ் வந்து ரிசர்ச் பண்ணாங்க. அதுக்கப்புறம் 1914ஆம் ஆண்டு ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் முதல் உலகப்போர் வந்து தொடங்குது. இது ஒரு பக்கம் இருக்க பால் ஏ லூயிஸ் வந்து தொடர்ச்சியாக டிபி நோய் குறித்து டியூபர்குலோசிஸ் குறித்து ஆராய்ச்சி பண்ணுறாங்க. டியூபர்குலோசிஸ் அப்படின்றது மைக்கோபாக்டீரியம் டியூபர்குலம் அப்படின்ற பாக்டீரியானால வைரஸ்னால பாதிக்கப்படக்கூடிய ஒரு நோய் தான் இந்த ஒரு டியூபர்குலோசிஸ் அப்படின்றது. இது வந்து நுரையீரலை பிரைமரியாக பாதிக்கும். நுரையீரலை பாதிப்பை ஏற்படுத்தி நிறைய நபர்கள் டிபி வந்து அந்த காலகட்டத்தில் இறந்து போயிடுவாங்க. இந்த டியூபர்குலோசிஸ் தான் டிபி அப்படின்னு சாட்டான். ஸோ அந்தளவுக்கு ரொம்ப மோசமான நோயாக அந்த டியூபர்குலோசிஸ் இருந்தது. ஸோ அது குறித்து தான் பால் ஏ லூயிஸ் வந்து தொடர்ந்து ஆராய்ச்சி பண்ணாங்க. இந்த நிலையில் 1917ஆம் ஆண்டு முதல் உலகப் போரில் யுனைடெட் ஸ்டேட்ஸும் பங்கேற்கிறாங்க. அப்போ யுனைடெட் ஸ்டேட்ஸ் தரப்பிலிருந்து நிறைய மருத்துவர்கள் விஞ்ஞானிகள்லாம் தேவைப்பட்டாங்க. ஏன் அப்படின்னு சொன்னால் இப்போ மருத்துவத்தில் போரில் ஈடுபடக்கூடிய இராணுவ வீரர்கள் அவங்களுக்கு வந்து புதிய வகையான நோய்கள் வந்து ஏற்பட்டது. அதே மாதிரி அவங்க காயமடைஞ்சாங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் மருத்துவ சேவை கொடுக்கறதுக்கு மருத்துவர்கள் தேவை. அதே மாதிரி அவங்களுக்கு வரக்கூடிய புதிய வகையான நோய்கள் என்ன அப்படின்றத கண்டறிகிறதுக்கு விஞ்ஞானிகளும் தேவை. ஸோ அதுக்காக நிறைய பேர் அழைக்கப்பட்டாங்க. அப்போ யுனைடெட் ஸ்டேட்ஸ் நேவி ரிசர்வ் அதில் ஒரு கமாண்டராக 1917ஆம் ஆண்டு இவர் வந்து ஜாயின் பண்ணாங்க. அதாவது ஃபஸ்ட்டு கமாண்டராக ஜாயின் பண்ணலை, ஃபஸ்ட்டு யுனைடெட் ஸ்டேட்ஸ் நேவி ரிசர்வில் பால் ஏ லூயிஸ் ஜாயின் பண்ணாங்க. அதுக்கப்புறம் அதனுடைய கமாண்டர் அப்படின்ற ரேங்கை பால் ஏ லூயிஸ் பெற்றாங்க. இந்த நிலையில் தான் ரொம்ப கொடிய ஒரு நோயான ஸ்பானிஷ் ஃப்ளூ இது வந்து கிரேட் இன்ஃப்ளூயன்ஸா எபிடமிக் அப்படின்னு அழைக்கப்படும். இது வந்து ஒரு மிகப்பெரிய தொற்று நோய். இது 1918ஆம் ஆண்டு ஏற்பட்டது. கிட்டத்தட்ட 17 மில்லியன்லேருந்து 50 மில்லியன் வரைக்கும் இறந்து போனாங்க மக்கள். அதாவது 1,70,00,000 5 கோடி மக்கள் வந்து அந்த காலகட்டத்தில் 1918ஆம் ஆண்டு ஸ்பானிஷ் ஃப்ளூனால் இறந்து போனாங்க. இது ரொம்ப கொடிய நோய். இந்த நோய் தான் மிகப்பெரிய அளவில் மனித சமூகத்துக்கு வந்து மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தினது. இன்றைக்கி இருக்கிற மாதிரி 700 கோடி பேருக்கும் மேலே அந்த காலகட்டத்தில் மக்கள் கிடையாது. ஸோ அப்படி இருந்த காலகட்டத்தில் 1,70,00,000 5 கோடி மக்கள் இதுக்குள்ளே வந்து இத்தனை பேர் வந்து இறந்து போயிருந்தாங்க. ஸோ இது ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம். இதனால் இந்த ஸ்பானிஷ் ஃப்ளூவை ரிசர்ச் பண்ணணும் அப்படின்னு மிகப்பெரிய ஒரு விஷயம் இருந்தது. அப்போ இதுக்கிடையில் 1918ஆம் ஆண்டு முதல் உலகப்போரும் முடிவடையுது. இருந்தாலும் தொடர்ச்சியாக அந்த ஸ்பானிஷ் ஃப்ளூவோடைய ரிசர்ச்சுக்காக இவர் பால் ஏ லூயிஸ் வந்து தொடர்ந்து அந்த யுனைடெட் ஸ்டேட்ஸ் நேவி ரிசர்வில் 1919 வரைக்கும் ஸ்பானிஷ் ஃப்ளூ குறித்த ரிசர்ச்சில் ஈடுபட்டாங்க. அதுக்கப்புறம் 1920 1921 இந்த காலகட்டத்தில் யுனைடெட் ஸ்டேட்ஸ் நேவி ரிசர்வில் இவருடைய பணியை முடிக்கிறாங்க. குறிப்பாக 1921ஆம் ஆண்டு அந்த ஒரு பணியிலிருந்து முழுமையாக பால் ஏ லூயிஸ் வந்து யுனைடெட் ஸ்டேட்ஸ் நேவி ரிசர்வில் இருந்து ஒரு கமாண்டர் அப்படின்றதுலேருந்து விலகுறாங்க. அதுக்கப்புறமா தொடர்ந்து அந்த ப்ரொஃபஸர் ஆஃப் எக்ஸ்பிரிமெண்டல் பெத்தாலஜியா பரிசோதனை நோயியல் பேராசிரியராக யூனிவர்சிட்டி ஆஃப் பென்சில்வேனியாவில் 1923 வரைக்கும் பணிபுரிஞ்சாங்க. இதுக்கப்புறம் இந்த 1923ஆம் ஆண்டு தான்
இவருக்கு மறுபடியும் ராக்கஃபெல்லர் இன்ஸ்டிடியூட் ஃபார் மெடிக்கல் ரிசர்ச் அதனுடைய டைரக்டர் அப்படின்ற பதவி கிடைக்குது. இந்த முறை இது வந்து இதனுடைய பிரான்ச் ராக்கஃபெல்லர் யூனிவர்சிட்டியோடைய பிரான்ச் வந்து அப்போ வந்து யுனைடெட் ஸ்டேட்ஸோட நியூ ஜெர்சியில் இருக்கிற பிரின்ஸ்டன் அங்கே வந்து இருக்குது. ஸோ அதனால பால் ஏ லூயிஸ் வந்து இந்த யுனைடெட் ஸ்டேட்ஸோடைய பென்சில்வேனியாவில் இருக்கிற ஃபிலடெல்ஃபியாவுடைய யூனிவர்சிட்டி ஆஃப் பென்சில்வேனியா அதனுடைய ப்ரொஃபஸர் ஆஃப் எக்ஸ்பெரிமெண்டல் பெத்தாலஜி அப்படின்ற பதவியிலிருந்து இவர் வந்து ரிட்டையர் ஆகுறாங்க, அதாவது ரிசைன் பண்ணி விலகுறாங்க. விலகிட்டு பால் ஏ லூயிஸ் வந்து நேரடியாக இந்த யுனைடெட் ஸ்டேட்ஸுடைய பென்சில்வேனியாவில் இருக்கிற ஃபிலடெல்ஃபியாவில் இருந்து அதே யுனைடெட் ஸ்டேட்ஸுடைய நியூ ஜெர்சியில் இருக்கிற பிரின்ஸ்டனுக்கு ஃபஸ்ட்டு போகிறாங்க. அங்கே போய் அங்கே இருக்கிற ராக்கஃபெல்லர் இன்ஸ்டிடியூட் ஃபார் மெடிக்கல் ரிசர்ச் அதனுடைய பிரான்ச்சில் ஒர்க் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் யுனைடெட் ஸ்டேட்ஸுடைய நியூயார்க்கில் இருக்கிற நியூயார்க் சிட்டிக்கே திரும்பி அங்கே இருக்கக்கூடிய ராக்கஃபெல்லர் இன்ஸ்டிடியூட் ஃபார் மெடிக்கல் ரிசர்ச் இன்றைய ராக்கஃபெல்லர் யூனிவர்சிட்டி அங்கே அதனுடைய டைரக்டராக இவர் வந்து பணிபுரிய ஆரம்பிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் 1925 காலகட்டத்தில் பல பொறுப்புகளையும் பல கௌரவங்களையும் பால் ஏ லூயிஸ் பெற்றாங்க. குறிப்பாக நேஷனல் டிபர்குலோசிஸ் அசோசியேஷன் அதனுடைய ஒரு டைரக்டராக இவர் வந்து நியமிக்கப்பட்டாங்க. டிபி நோய்க்கு உண்டான ஒரு அசோசியேஷன் தேசிய அளவில். ஸோ அதில் இவர் ஒரு டைரக்டராக இயக்குனராக நியமிக்கப்பட்டாங்க. அதுக்கப்புறமா அமெரிக்கன் அசோசியேஷன் ஆஃப் பெத்தாலஜிஸ்ட் அண்ட் பாக்டீரியாலஜிஸ்ட் அதுக்குண்டான ஒரு மெம்பராக தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க. இது மட்டும் இல்லாமல் அசோசியேஷன் ஆஃப் அமெரிக்கன் ஃபிசிசியன்ஸ் அதனுடைய ஒரு மெம்பராகவும் அமெரிக்கன் அசோசியேஷன் ஃபார் தி அட்வான்ஸ்மெண்ட் ஆஃப் சயின்ஸ் அதனுடைய ஒரு மெம்பராகவும் கூட பால் ஏ லூயிஸ் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டு கௌரவிக்கப்பட்டாங்க. இந்த நிலையில தான் பால் ஏ லூயிஸோடைய ஸ்டூடெண்ட் ஒருத்தர் அந்த ராக்கஃபெல்லர் இன்ஸ்டிடியூட்டில் வந்து இருந்தாங்க. அவர் வந்து ரிச்சர்ட் எட்வின் சோப் அப்படின்னு சொல்லி அவர் 1901 பிறந்து 1966 இந்த காலகட்டம் வரைக்கும் வாழ்ந்தவர். அவர் வந்து ரிச்சர்ட் எட்வின் சோப் வந்து இவருடைய ஸ்டூடெண்ட்டாக அதாவது பால் ஏ லூயிஸோடைய ஸ்டூடெண்ட்டாக இருந்தாங்க ராக்கஃபெல்லர் இன்ஸ்டிடியூட்டில். அப்போ இவங்க 2 பேரும் இணைஞ்சு ஸ்பானிஷ் ஃப்ளூ குறித்த ஒரு முக்கியமான ஒரு ரிசர்ச் ஒர்க்கை வந்து கண்டறிகிறாங்க. அதில் இவங்க கண்டறிஞ்சது தான் இன்ஃப்ளூயன்ஸா ஏ அப்படின்னு சொல்லி ஒரு வைரஸ், அதாவது இன்ஃப்ளூயன்ஸா ஏ அப்படின்னு சொல்லி ஒரு இன்ஃப்ளூயன்ஸா வைரஸ் இருக்கு அப்படின்றத ரிச்சர்ட் எட்வின் சோப்பும் அதே மாதிரி இவரும் பால் ஏ லூயிஸும் கண்டறிஞ்சாங்க. கண்டறிஞ்சது மட்டும் இல்லாமல் இந்த இன்ஃப்ளூயன்ஸா ஏ வைரஸ் இது வந்து ஹீமோஃபைலஸ் அப்படின்னு சொல்லி ஹீமோஃபைலஸ் இன்ஃப்ளூயன்ஸா அப்படின்ற ஒரு பேத்தஜின் பாக்டீரியா அது கூட வந்து கோ இன்ஃபெக்ட் ஆகும்போது உயிரிழப்பை ஏற்படுத்தக்கூடிய அளவில் கொடிய நோயாக மாறும் அப்படின்றத இவங்க 2 பேரும் இணைஞ்சு கண்டறிஞ்சாங்க. அதாவது ஜஸ்ட் இந்த இன்ஃப்ளூயன்ஸா ஏ அப்படின்ற வைரஸ் மட்டும் ஏற்பட்டால் அது ரொம்ப கொடிய நோயாக வந்து இருக்காது. அதே மாதிரி இந்த ஹீமோஃபைலஸ் இன்ஃப்ளூயன்ஸா இந்த ஒரு பாக்டீரியா தொற்று மட்டும் ஏற்பட்டாலும் எந்த பிரச்சனையும் இருக்காது. ஹீமோஃபைலஸ் அப்படின்றது வந்து ஹீமோஃபைலஸ் இன்ஃப்ளூயன்ஸா அப்படின்றது ஒரு வகையான பாக்டீரியா. இது வந்து ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் சுவாச மண்டலத்தை பாதிக்கும். அது வந்து ஆரம்பத்தில் சின்ன பிரச்சனைகளை ஏற்படுத்தினாலும் போக போக அது வந்து நிமோனியாவை ஏற்படுத்தும். அதே மாதிரி மெனஞ்சைடஸ் அப்படின்ற மூளை காய்ச்சலை கூட ஏற்படுத்தும். அந்தளவுக்கு கொடியது இந்த ஹீமோஃபைலஸ் இன்ஃப்ளூயன்ஸா அப்படின்றது. ஸோ இந்த ஹீமோஃபைலஸ் இன்ஃப்ளூயன்ஸானால ஒரு நபர் பாதிக்கப்பட்ட அவங்களுக்கு இன்ஃப்ளூயன்ஸா ஏ வைரஸ் இதுவும் ஏற்பட்டால் அதுதான் ஸ்பானிஷ் ஃப்ளூவாக மாறி அவங்களுக்கு உயிரிழப்பை ஏற்படுத்துது அப்படின்றத இந்த ரிச்சர்ட் எட்வின் சோப்பும் பால் ஏ லூயிஸும் கண்டறிஞ்சாங்க. இதுக்கிடையில் எல்லோ ஃபீவர் அதை தடுக்கிறதுக்கு உண்டான முயற்சிக்கு நிறைய பேர் வந்து அழைக்கப்பட்டாங்க. அப்போ ராக்கஃபெல்லர் இன்ஸ்டிடியூட் தரப்பிலிருந்து ராக்கஃபெல்லர் ஃபவுண்டேஷன் அவங்க தரப்பிலிருந்து இன்டர்நேஷனல் ஹெல்த் போர்டு அவங்க தரப்பில் இவருக்கு வந்து பெரிய ஒரு நிதி மாதிரி ஒன்று வழங்கப்பட்டது, பெரிய கிராண்ட் ஒன்று பால் ஏ லூயிஸுக்கு வழங்கப்பட்டது. அதாவது ராக்கஃபெல்லர் இன்ஸ்டிடியூட்டோடைய இன்டர்நேஷனல் ஹெல்த் போர்டு சம்மந்தமாக. ஸோ அந்த நிதியை பயன்படுத்தி பிரேசிலில் இருக்கக்கூடிய பையா அங்கே போய் ரிசர்ச் பண்ணணும், எல்லோ ஃபீவரை தடுக்கிறதுக்குண்டான முறைகள் கண்டுபிடிக்கணும். ஸோ அதுக்காக தான் இந்த ஒரு பெரிய கிராண்டை அந்த ராக்கஃபெல்லர் இன்ஸ்டிடியூட்டோடைய இன்டர்நேஷனல் ஹெல்த் போர்டு தரப்பிலிருந்து 1928 வழங்கினாங்க. இதை பயன்படுத்தி பால் ஏ லூயிஸ் வந்து இந்த யுனைடெட் ஸ்டேட்ஸோடைய நியூயார்க்கில் இருக்கிற நியூயார்க் சிட்டியிலிருந்து நேராக பிரேசிலில் இருக்கிற பையாக்கு போய் அங்கே வந்து இவர் ரிசர்ச் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. எல்லோ ஃபீவர் அப்படின்றது ரொம்ப கொடிய நோய். எல்லோ ஃபீவர் ஏற்பட்டால் அது வந்து ஆரம்பத்தில் நார்மலாக காய்ச்சலையும் தலைவலியையும் தசை வலியையும் ஏற்படுத்தும். அடுத்து போக போக அது வந்து கல்லீரல் மற்றும் சிறுநீரகம் அதாவது லிவர் கிட்னி இதை 2யுமே வந்து செயலிழக்க வைக்கும். அது மட்டும் இல்லாமல் ஜாண்டஸ் அப்படின்ற மஞ்சள் காமாலை ஏற்படுத்தி கண்ணில் மஞ்சள் நிறத்தையும் உடல் தோள்களில் மஞ்சள் நிறத்தை ஏற்படுத்தும். அதனால தான் அதனுடைய பேரே எல்லோ ஃபீவர். ஸோ இது தடுக்கிறதுக்காக பால் ஏ லூயிஸ் வந்து போனாங்க. ஆனால் துரதிர்ஷ்டவசமாக 1929ஆம் ஆண்டு இவர் வந்து அந்த பிரேசிலில் இருக்கிற பையாவில் லேபரேட்டரியில் ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கும்போதே
அதே எல்லோ ஃபீவர்னாலேயே அந்த எல்லோ ஃபீவர்னாலேயே பால்யே லூயிஸ் வந்து பாதிக்கப்படுறாங்க. பாதிக்கப்பட்ட பிறகு அதிலிருந்து மீண்டு வர முடியாமல் இறுதியாக 1929 ஜூன் 30 அன்னைக்கு இவருடைய 50 வயதிலேயே பால்யே லூயிஸ் இறந்து போயிடுறாங்க. ஸோ 1929 ஜூன் 30 அன்னைக்கு இவருடைய 50 வயதிலேயே பால்யே லூயிஸ் வந்து எல்லோ ஃபீவர்னால் பாதிக்கப்பட்டு இறந்து போகிறாங்க. இவர் இறந்து போகும்போது சில ரூமர்ஸ் பரப்பப்பட்டது. அதாவது பால்யே லூயிஸ் வந்து சிகரெட் பிடிச்சாங்க, அந்த சிகரெட்டில் எல்லோ ஃபீவர் வைரஸ் இருந்தது, அது தெரியாமல் இவர் வந்து அதை வந்து பிடிச்சாங்க அப்படின்னு. ஆனால் இந்த ரிச்சர்ட் எட்வின் சோப் அப்படின்ற பால்யே லூயிஸோடைய ஸ்டூடெண்ட் வந்து அதை வந்து முறியடிச்சாங்க. அது ரூமர் தான், அப்படி உண்மை கிடையாது. இவர் லேபரட்டரியில் ரிசர்ச் பண்ணும்போது அந்த எல்லோ ஃபீவர் வைரஸ்னால பால்யே லூயிஸ் வந்து பாதிக்கப்பட்டிருப்பாங்க அப்படின்றத ரிச்சர்ட் எட்வின் சோப் வந்து வெளிப்படுத்தினாங்க. ஸோ பால்யே லூயிஸ் வந்து இறந்த பிறகு இவர் மருத்துவத்திற்கும் நோய்களுக்கும் ஆற்றின பங்களிப்புக்கு இவரை கௌரவிக்கிறதுக்காக மிக முக்கியமாக அந்த விஸ்கான்சனில் இருக்கிற மில்வோக்கி, இவர் வளர்ந்த இடம், அந்த மில்வோக்கியிலேயே இவருடைய பேரில் பால்யே லூயிஸோடைய பேரில் லூயிஸ் பிளேஃபீல்டு அப்படின்னு சொல்லி ஒன்று வந்து இன்றைக்கி வந்து நிறுவப்பட்டு இன்றைக்கி வரைக்கும் இருக்குது பால்யே லூயிஸை கௌரவப்படுத்துறதுக்காக. இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் பால்யே லூயிஸ் வந்து வைரல் பெத்தாலஜி, பாக்டீரியாலஜிக்கல் பெத்தாலஜி ரெண்டுதில் இவர் ஆற்றின பங்களிப்பு எவ்வளவு முக்கியமானதுன்னா 1955ஆம் ஆண்டு ஜோனஸ் சால்க் அப்படின்ற நபர்னால போலியோவுக்குண்டான தடுப்பூசி கண்டுபிடிக்கப்பட்டது. இந்த ஜோனஸ் சால்கோடைய வாழ்க்கை வரலாறு நம்ம ஏற்கனவே பார்த்துருக்குறோம். அவர் 1955ஆம் ஆண்டு போலியோக்குண்டான மருந்து கண்டுபிடிக்கிறதுக்கு, தடுப்பூசி கண்டுபிடிக்கிறதுக்கு முக்கிய காரணம் இந்த சைமன் ஃப்ளக்ஸ்னரும் பால்யே லூயிஸும் 1910ஆம் ஆண்டு சொன்ன 3 விஷயங்கள். ஒன்று இந்த போலியோ மைலேட்டஸ் அப்படின்றது வைரஸ், இன்னொன்று வந்து ரெண்டாவதாக இவங்க சொன்னது வந்து அது குரங்குகள் மத்தியில் பரவக்கூடியதாக இருக்குது. மூன்றாவது, இப்போ அந்த போலியோ வந்து ஒருத்தவங்களுக்கு ஏற்பட்டு அதிலிருந்து ஒருத்தவங்க மீண்டு வந்தாங்கன்னா மறுபடியும் போலியோ பாதிப்பு ஏற்பட்டால் அவங்களுடைய நோய் எதிர்ப்பு மண்டலம் அதை சமாளிச்சிரும் அப்படின்னு. ஸோ அந்த 3 விஷயங்கள் வந்து 1955ஆம் ஆண்டு போலியோக்குண்டான தடுப்பூசி கண்டுபிடிக்கப்படுறதுக்கு முக்கிய காரணமாக இருந்தது. ஸோ இதுக்கப்புறம் தான் உலகம் முழுவதும் போலியோக்குண்டான அந்த வேக்சினேஷனானது போடப்பட்டது. ஸோ அந்தளவுக்கு பல நபர்கள், பல குழந்தைகள், பல மக்கள் வந்து இந்த உலகத்தில் எண்ணிலடங்காதவங்க நேரடியாக மறைமுகமாகவும் இவர்னால பால்யே லூயிஸ்னால காப்பாற்றப்பட்டிருக்கிறாங்க. ஸோ இப்பேற்பட்ட பால்யே லூயிஸ் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு எந்த மாதிரியான டாபிக்ஸில் எந்த மாதிரியான வீடியோஸ் வேணும் அப்படின்றதையும் கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ.